இலங்கை ரோந்து கப்பல் மோதி உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. தற்போது மீனவரின் உடல் ராமேஸ்வரம் வந்திருக்கிறது. கடந்த 31ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்ற மீனவர்களது படகுகளும் தற்போது ஒப்படைக்கப்படவிருக்கின்றன. கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது 4 ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலில் தத்தளித்தனர். இந்த நிலையில் ரோந்து கப்பல் மோதி உயிரிழந்த மீனவரின் உடல் தற்போது அவர்களது உறவினரிடம் ஒப்படைக்கப்படவிருக்கிறது. உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் உடலை ராமேஸ்வரம் கொண்டு வந்து அவரின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், தற்போது இறந்த மீனவரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா? விவரங்களை சொல்லலாம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 31ஆம் தேதி 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் இந்திய எல்லையான கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இளைஞர் கடற்படை கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுல மோதி மூழ்கடிச்சாங்க. இந்த படகுல மீன்பிடிக்க சென்ற மலைச்சாமி, ராமச்சந்திரன், முத்துமுனியன், மூக்கையா 4 மீனவர்கள் கடல்ல விழுந்து உயிருக்கு போராடிக்கிற நிலையில சக மீனவர்கள் மீட்க முடியாத நிலை ஏற்படுது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இளைய கடற்படை 2 மீனவர்கள் உயிருடன் மீட்டாங்க. முத்துமுனியன், மூக்கையா ஆகிய 2 மீனவர்கள் உயிருடன் மீட்டிருக்காங்க. மலைச்சாமி சம்பவ இடத்துல உயிரிழந்திருந்தாரு. அவர் உடனே இலங்கை கடற்படை கைப்பற்று இலங்கை யாழ்ப்பாண அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த மலைச்சாமி உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுருச்சு. மேலும் காயமடைந்த முத்துமுனியன் அதே போல மூக்கையா 2 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்பொழுது பாத்தீங்கன்னா இதை கண்டிச்சு மீனவர் பல்வேறு கட்ட போர் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரன் என்ற மீனவர் இதுவரை காணவில்லை. அவரை தேடும் பணி தீவிரமா நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் இந்திய கடலோர காவல்படை கடற்படையும் தேடுறாங்க, அந்த பக்கம் இலங்கை கடற்படையும் அந்த மீனவரை தேடி வராங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மீனவர் உடலையும் மீனவரை உடனே தமிழக கொண்டு வர வேண்டும் என மீனவர் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தாங்க. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நேற்று இரவு 10 மணி அளவுல இலங்கை அரசு அந்த உயிரிழந்த மலைச்சாமி உடலும் அதே போல 2 காயம்பட்ட மீனவரான முத்துமுனியன், மூக்கையா 2 மீனவரையும் நேற்று 10 மணி அளவுல சர்வதேச கடலில் இந்திய கடலோர காவல்படை சர்வதேச கடலில் இலங்கை கடற்படை நம்ம இந்திய கடலோர காவல்படையில் ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள் இன்று அதிகாலை சரியா 4 மணி அளவுல ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு உடல் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்ட உடல் அவங்க உறவினர் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதே போல முத்துமுனியன் அதே போல மூக்கையா 2 மீனவரும் காயப்பட்டவங்களும் வந்திருக்காங்க. அந்த உடலானது தற்போது உறவினர் ஒப்படைக்கப்பட்டு அவங்க அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. அந்த மாயமான ராமச்சந்திரன் உடனே கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மீனவர் கோரிக்கை வச்சிருக்காங்க. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.